அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு விளைவித்த அந்த நெல் மூட்டைகள்லாம் உடனுக்குடன் கொண்டு போய் விற்பனை செஞ்சு உடனுக்குடன் அவருடைய வங்கியில கணக்கு கொடுத்தோம், வங்கியில் வர வச்சு கொடுத்தோம். ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு அந்த விவசாயிகள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேணும்னு சொன்னாங்க. சரி, விவசாயிகள் ஆன்லைனில் பதிவு செஞ்சு அதில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை எல்லாம் மூட்டை பிடித்து கொண்டு போய் இன்றைக்கு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்கு கொண்டு போனால் திறந்த வெளியில் அடுக்கி வச்சு உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தால பல லட்சம் மூட்டை கடந்த ஆண்டு மழையிலே நனைந்து வீணாய் போய் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறாங்க விவசாயிகள். அதையும் நான் கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தேன். இப்படி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்காக கொண்டு வந்த திறந்த வெளியில் அடுக்கி வைத்திருந்த அந்த நெல் மூட்டைகள்லாம் நெல் மணிகளெல்லாம் இன்னைக்கு மழையில் நனைந்து முளைத்து விட்டது. விவசாயிகள் பாதிப்படைந்து விட்டார்கள். ஆக நஷ்டத்துக்குள்ளான விவசாயிகளும் இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினேன். அதற்கும் பதில் இல்லை. அதோட விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் இன்னைக்கு விற்பனை செய்கின்ற போது ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 50 ரூபா கேட்கிறான். 40 கிலோ மூட்டைக்கு 50 ரூபா கேட்கிறான். ஒரு ஏக்கர் சராசரியா கிட்டத்தட்ட 2000 கிலோ விளையுதுன்னு வச்சுங்க. அப்போ கிட்டத்தட்ட 50 மூட்டை ஆகுது. 50 ரூபாய்னா 2500 ரூபா மூட்டை வந்து பிடிக்கிறான். விடியா திமுக அரசு கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைத்து அந்த நெல் மூட்டையை நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செஞ்சா அந்த விற்பனை நிலையத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரிகள் ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் பெற்றார்கள். அந்த விவசாயி எப்படி பிழைக்க முடியும்? ஒரு ஏக்கருக்கு 2500 ரூபாய் இன்றைக்கு இழப்பு இந்த ஆட்சியில் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு இந்த விவசாயிகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகளுடைய ரத்தத்தை இந்த அரசு அட்டை போல உறிஞ்சுகின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதையெல்லாம் முதலமைச்சருக்கு கண்டுகொள்ளவில்லை. எங்கெங்கெல்லாம் வருமானம் வருதோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து பணத்தை பெறுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் ஆகிட்டது. தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நிரம்பிய மாநிலமாக காட்சி அளிக்குது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை. அதிகமா கஞ்சா விற்குதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் அதிகமா கஞ்சா விற்குது. இன்னைக்கு 2 நாளைக்கு முந்தி பார்த்துருப்பீங்க பத்திரிகையில. இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒருவர், அவர் பேர் ஜாபர் சாதிக் என்ற ஒருவர், திமுகவுடைய அயலக அணி அமைப்பாளர். அதுக்கு ஒரு அணி வச்சுக்கிட்டாங்க. அயலக அணின்னு வச்சு அந்த ஜாபர் சாதிக் வந்து 2000 கோடி போதைப் பொருளை கடத்தப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவரை கைது செய்வதற்காக இன்றைக்கு அவர் வீட்டை இன்றைக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க. திமுக கட்சியில் இருக்கின்றவர் தான் இந்த போதைப் பொருள் இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு வந்தேன், சட்டமன்றத்திலையும் பேசிட்டு வந்தேன். அது உண்மை என்று இப்பொழுது வெட்ட வெளிச்சத்துக்கு ஆகிவிட்டது. அது பிடிபட்டது 2000 கோடி. பல ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் விற்பனையிலே ஈடுபட்டுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி இன்றைக்கு இந்த போதைப் பொருள் மூலமாக இந்த ஜாபர் சாதிக் என்பவர் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் பணத்தை ஈட்டிருப்பார் என்று போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கணக்கிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதில் இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் இன்றைய அவர் அலுவலகத்துக்கு இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போய் சோதனை செஞ்சிருக்கிறாங்க. மேல அலுவலகம் இருக்குது, கீழே அவர் வந்து கொரியர் சர்வீஸ் சகாரா எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் நிறுவனத்தை நடத்திட்டு வர்றார். அந்த கொரியர் நிறுவனத்தில் போய் சோதனை நடத்திட்டு போது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அங்கே போய் அதெல்லாம் காட்சிப்படுத்த போயிருக்கிறாங்க. உடனடியாக திமுக குண்டர்கள் அவரை தூக்கிட்டு போய் மிதிச்சு அடிச்சு உதச்சி இன்னைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற அளவுக்கு வெளியில் தூக்கி போடும்போது எல்லா ஊடக நண்பர்களும் அங்கே போய் இன்று இன்னைக்கு காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் வரும்போது 3 மணிக்கு இந்த செய்தி கிடைச்சது. எந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கின்ற என்பதை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கார். திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாநில பொறுப்பாளர் 2000 கோடிக்கு மேல போதைப் பொருள் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டு சொன்னால்
தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாவதற்கு காரணமாக விடியா திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இதை மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆட்சி செய்து விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டுக்கு 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலான உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி 5 ஆண்டு காலம் தொடர்ந்து கிறிஸ்துவமான விருதை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் ஆட்சியில் எந்த விருது பெற்றிருக்கிறாங்க? ஒரு விருதும் பெறல. அதிமுக ஆட்சியில உள்ளாட்சி துறையில 140 விருதுகளை பெற்றோம். யார் வச்சோங்க? இன்னைக்கு டாக்டர் விஜயபாஸ்கர் அவருடைய துறை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 4 ஆண்டு காலம் தேசிய விருதை பெற்றோம். அறிவிச்சவர் உணவுத்துறை அமைச்சர் அவருடைய துறையில தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். இப்படி பல்வேறு துறைகள், மின்துறையில பெற்றுக்கிறோம், போக்குவரத்து துறையில, உயர்கல்வித்துறையில, பொதுப்பணித்துறையில, இப்படி பல்வேறு துறைகளிலே சிறந்த நிர்வாக திறமையுள்ள அரசு என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்திய அளவிலே அதிக தேசிய விருது பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதிமுக ஆட்சியில பார்க்க முடியுதா? எல்லாமே லஞ்சம் தான். லஞ்சம் இல்லாத துறையே இல்லை. லஞ்சத்துல இந்த தமிழ்நாடு மிதந்து கொண்டிருக்கின்றது. இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையிலே தான் இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் அவருடைய கையிலே போதைப் பொருள் விளையாடி கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கும் இளைஞர்களும் இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதே அதிமுக ஆட்சியில மாணவர்கள் இளைஞர்கள் மடிக்கணினி விளையாடி கொண்டிருந்தது. சிறந்த கல்வி கிடைக்க, விஞ்ஞானி கல்வி கிடைக்க, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி கொடுத்தோம். இன்றைய அரசாங்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கின்ற விதமாக இன்றைக்கு போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைத்து அவர்கள் சீரழிக்கின்ற காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற வேதனையோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கால்வாயிலும் தூர்வாரினோம், எல்லா காய்கறிகளும் தூர்வாரினோம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற ஜிஏ கனால் அங்கே 2 பக்கமும் காங்கிரீட் கால்வாய் அமைக்கப்பட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் கடை கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கும் முழுமையான தண்ணீர் கிடைக்க திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 19,000 கோடிக்கு பல்வேறு பணிகள் அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றது. இந்த ஆட்சியிலே என்ன திட்டத்தை கொண்டு வந்து இந்த விவசாயிகளுக்கு நன்மை செய்ய எண்ணி பார்க்க வேண்டும். அதோட நடந்தாய்வாளி காவிரி திட்டம் அற்புதமான திட்டம். மேட்டூர்ல தண்ணி திறக்கப்பட்டா கடல்ல கலக்கின்ற வரை தண்ணீர் மாசுபடாமல் இருப்பதற்கு நடந்தாய்வாளி காவிரி என்ற அற்புதமான திட்டம் 14,000 கோடியில மத்திய அரசு கொடுக்கப்பட்டு மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் விடியா திமுக அரசு அதுக்கு முயற்சி எடுக்காத காரணத்தினால இன்றைக்கு மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட அந்த நீர் காவிரி நதி வழியா வருகிறது. 2 கரையிலும் இருக்கின்ற அந்த கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலக்கிறது. நதி நீர் மாசுபடுகிறது. அந்த மாசாவதை தடுப்பதற்காக அம்மாவுடைய அரசு மத்திய அரசுக்கு திட்டத்தை தீட்டி கொடுத்தது, மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆங்காங்கே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த மாசுபட்ட நீர் ஒரு பேபி கனால் வழியாக அதை கொண்டு வந்து அங்கே ஒரு செம்பு கட்டி அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுகின்ற பொழுது தண்ணீர் சுத்தமாக வந்து சேரும். காவிரி நதி, காவிரியிலிருந்து வருகின்ற நீர், பவானி சாகரிலிருந்து வருகின்ற நீர், அதே போல அமராவதியிலிருந்து வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் மாசுபடாமல் அந்த நீரையெல்லாம் சுத்தப்படுத்தி நதிகளை விட்டு நதி ஒரு தூய்மையான தண்ணீரை கொடுப்பதற்கு போட்ட திட்டத்தையும் இந்த அரசு நடப்பிலே போடப்பட்டது. ஆகவே வருகின்ற அத்தனை விவசாய குடிமக்களும், விவசாய தோழர்களும், பல்வேறு விவசாய அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தில்தான் இன்றைக்கு விவசாயிகள் நலமோடு வளமோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு வெயிலே மண்புழுவை போட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி விவசாயிகள் துடிக்கின்ற காட்சி இன்னைக்கு தமிழகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற பொழுது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய கூட்டணி நாடாளுமன்ற வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள், உங்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பார்கள். அதை நாங்கள் தீர்த்து வைப்போம். ஏற்கனவே நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம்.
ஒரு வாழை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அப்படி காவிரி நதி பிரச்சனை பொழுது எப்படி போராடி வெற்றி கண்டோமோ அதே போல அவ்வப்போது டெல்டா மாவட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியும். நான் சாதாரண உங்களில் ஒருவனாக நான் சொல்கிறேன். நான் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து பேசவில்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசவில்லை, முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலே பேசவில்லை. நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே என் மனதில் நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. விவசாய தொழிலாளிக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதே போல சிறுபான்மை மக்களை அரண் போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காக்கும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அறிவு சகோதரன் காமராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய மாவட்ட செயலாளர்கள் மாநகர செயலாளருக்கும் வருகிறது சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை வணக்கம். அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது திமுக ஆட்சி செய்த பொழுது மீத்தேன் ஈத்தேன் இந்த பகுதியில் எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது இன்றைய முதலமைச்சர் முன்னிலையில் தான் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு விவசாயிகள் அச்சத்திலே உறைந்து போயிருந்தார்கள். பொன் விளைகின்ற பூமி பறிபோய்விடுமா என்ற அச்சத்தில் இருந்தார்கள். மேடையிலே வீட்டுகின்ற விவசாய சங்க தலைவர்கள், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஏக்கத்தோடு இருந்த நிலை. அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது, இந்த விடியா திமுக முதலமைச்சர் திமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்திலே நீத்தேன் இந்த மண்ணிலே அதை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு நீத்தேன் எடுப்பதற்கு இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது எல்லா பகுதியிலும் போராட்டம் நடத்தினார்கள். புதுக்கோட்டையில் தொடர்ந்து போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்காக. அதே போல இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விவசாய குடிமக்கள் தன்னுடைய நிலம் பறிபோய்விடுமே என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையிலே தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக, அவருடைய அச்சத்தை போக்குகின்ற விதமாக அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே நானும் ஒரு விவசாயி என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தேன். அந்த நிலையிலே இருந்து வாக்கின்ற பொழுது எனக்கு ஒரு நிலம் இந்த டெல்டாவிலே இருந்தால் பறிபோனால் எப்படி என் உள்ளம் துடிக்கும் என்பதை எண்ணி பார்த்தேன். அந்த துடிப்பின் மூலமாக ஒவ்வொரு விவசாயிக்கும் இப்படித்தான் துடிப்பு இருக்கும் என்று எண்ணி அத்தனை பேர் துடிப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு தீர்தூக்கி பார்த்து ஒரு நிலையான சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். நீ எவரோ இன்றைக்கு ஹைட்ரோ கார்பனோ மீத்தேன் எடுக்க முடியாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதை சாதித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சீர்தூக்கி திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கணும். விவசாயம் தான் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் விவசாயிகள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வீரியாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவன் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயி நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்தெந்த வழியிலே உதவி செய்ய முடியுமோ அத்தனை வழியிலும் நாங்கள் உதவி செய்தோம். 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது. சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். துரதிருஷ்டவசமாக
அம்மாவில் இந்த மண்ணிலே இருந்து மறைந்தார்கள். மறைந்தாலும் அம்மாவுடைய எண்ணப்படி அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு நிலையான தீர்ப்பை பெற்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணி கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிட வேண்டும். உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை பெற்று விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் சிந்திச்சு பாருங்க. அப்படி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம் நாம் கூட்டணியில் அங்கம் வச்சோம். அப்படி இருந்தும் நம்முடைய கோரிக்கை அவர்கள் காலதாமதம் செய்து கொண்டிருந்தார்கள். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் நாடாளுமன்றத்திலே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணி குரல் கொடுத்து நாடாளுமன்றத்திலே 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. யாருக்காக? இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலித்தது. இந்த நாடே ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு, இந்த நாடே டெல்லியை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு, ஆஹா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்காக எப்படி போராடி வருகிறார் என்று ஒரு திசையை இன்னைக்கு டெல்லி நோக்கி பார்த்தார்கள். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றது. விவசாய பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கின்றது. அப்படி போராடிய காரணத்தினால்தான் மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்தின் மூலமாக அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்கப்பட்டது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கிடைத்த வெற்றி. ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி. அதோடு இன்றைய நிலை என்ன? இன்றைக்கு கர்நாடக அரசு இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு வழங்க வேண்டிய உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக ஆண்டுதோறும் நமக்கு வழங்க வேண்டிய நீரை வழங்குவதில்லை. அதை கேட்டு பெற திராணியில்லாத அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு கர்நாடகத்தில் காங்கிரசும் ஆட்சிக்கு வருது, பாரதிய ஜனதாவும் ஆட்சிக்கு வருது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றார்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அணையிலிருந்து திறக்க மறுக்கின்றார்கள். இந்த அரசு, விடியா திமுக அரசு அதை தட்டி கேட்க கையிலாகவில்லை. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். இதே நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது தொடர்ந்து போராடி வாதாடி நமக்கு தேவையான நீரை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் 28வது கூட்டம் கூட்டியது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் விவாதம் நடக்குது. பிறகு ஓட்டெடுப்பு விடுறாங்க. அந்த ஓட்டெடுப்புல 4 பேர் நமக்கு ஓட்டளிக்கிறாங்க, 5 பேர் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக அளிக்கிறார்கள். என்ன பொருள்? மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அங்கே தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்த பொருள். இதே நிலை எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலம், கர்நாடக அரசு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது. விரிவான திட்ட அறிக்கை, மேகதாதிலே அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை நாங்கள் துவங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது. மத்திய நீர்வள ஆணையம் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அங்கே விளக்கம் கேட்டது. உடனடியாக அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்றத்திலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மத்திய நீர்வள இயக்க
அவைக்கிணர் மீது நீதிமன்ற அவமதிப்புகளை தொடர்ந்து உடனடியாக கைவிட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை மேகதாது பிரச்சனையை அந்த காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் எழுப்பவே இல்லை. முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, காவிரி நதிநீர் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அங்கே மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பொருள் அஜெண்டாவிலே சேர்த்துக்கின்ற பொழுது நீங்க உடனடியாக தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் வெளியிழப்பு செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஓட்டெடுப்பிலே கலந்து கொண்டு தோல்வியுற்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கி விட்டார்கள். காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள ஆணையத்துக்கு தீர்மானத்தை அனுப்பப்பட்டுகிறது. அது என்ன வரும்னு இதுவரைக்கும் தெரியல. அந்த ஓட்டெடுப்பிலே நம்முடைய அதிகாரிகள் கலந்து கொண்ட காரணத்தினாலே அந்த ஓட்டெடுப்பிலே நாம் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே கர்நாடகத்துக்கு கூடுதலாக ஒரு வாக்கு வந்த காரணத்தினாலே மத்திய நீர்வள ஆணையம் என்ன செய்ய போறது என்று தெரியவில்லை. அதை எதிர்த்து தான் நாம் ஆர்ப்பாட்டமே நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கமே அதாங்க. நாம் கட்டி காத்தது, நாம் பெற்ற தீர்ப்பு, மேகதாதுல காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த ஒரு கருத்துருவும் கொண்டு வரக்கூடாது என்று தடை போட்டு வைத்திருந்தோம். இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டமன்றத்தில் பேசினேன். நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார். இதில் ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொன்னார். ஒண்ணு ஆகாதுன்னா நீர்வள கமிஷன் எதற்காக காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு விளக்கம் கேட்பான? இன்னைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்னைக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதாவது அனுமதி கொடுத்து விட்டால் மேகதாவிலே அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என்பதை எச்சரிக்கின்றேன். போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பை பெற்று காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெற்று தந்த ஒரு அருமையான நிலையை இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே பறிபோய்விடுமே என்ற அச்சத்தின் அடிப்படையில் உங்களை எல்லாம் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி, 2016 கடன் தள்ளுபடி, 2021 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 12,110 கோடி தள்ளுபடி. ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மத்திய அரசு 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதுவும் அண்ணன் சொல்றாரு அறிவிச்சதோட சரி, அதுவும் கொடுக்கல விவசாயிகளுக்கு. அந்த எஸ்டிஆர் இருந்து அறிவிக்கப்பட்ட அந்த 13,500 கொடுக்காத ஏமாற்றிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இன்னைக்கு விவசாயிகளுடைய விரோத செயலுக்கு ஈடுபட்டிருக்கிறார். விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம், இன்றைய முதலமைச்சர். அது மட்டுமல்ல, நான் இங்கே இந்த கூட்டத்தில் வந்து பேசுகின்ற பொழுது எனது அறிவிச்சவர் காமராஜ் அவர்களும், அண்ணன் OS வாணி அவர்களும், டாக்டர் விஜயபாஸ் அவர்களும், சகோதரர் சேகர் அவர்களும் சொன்னாங்க, அண்ணா மாலையிலே வெயில் அடிக்குது, நேர் எது வெயில் அடிக்குது, எப்படி வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு விவசாயி, காலையிலிருந்து மாலை வரை வெயிலே நின்று உழைத்தவர். விவசாயிகளுக்காக எத்தனை மணி நேரம் வேணாலும் வெயிலே நிற்பேன். அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று அவரிடத்தில் சொன்னேன். அதன்படி 5 மணிக்கு 4:45 வரதுக்கு புறப்பட்டேன். அண்ணா வெயில் அடிக்குது,
கொஞ்சம் சற்று காலதாமதம் போலான்னு வர மெதுவா கொண்டு வந்து 5.15க்கு மேடையில் சேர்த்தினார். எதற்காக சொல்லினேன் சொன்னால், விடியா திமுக அமைச்சரை, விடியா திமுக முதலமைச்சரை போல ஏசில் இருப்போம் நான் அல்ல. காடு காடாக வயல் வயலாக வரப்போறப்பாக சுற்றி வேளாண் பணியை மேற்கொண்ட ஒரு விவசாய முன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அதே போல மேட்டூர் அணை பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 3 வருஷம் முந்தி 83 ஆண்டு காலம் தூர் வராமல் இருந்தது. விவசாய பொதுமக்களை அழைத்து நீ யார் வேணாலும் மண் அளிக்கலாம். ஒரு நாளைக்கு 5000 லோடு இன்றைக்கு வண்டன் மண் விவசாயிகள் அள்ளி சென்றார்கள். அதே போல தமிழ்நாடு ஏரி குளங்கள் அத்தனையும் இன்னைக்கு பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது. உள்ளாட்சி துறையின் கீழ் ஏரி குளம் குட்டை 26,000 வருகிறது. அனைத்தும் தூர் வார வேண்டும் என்று திட்டமிட்டு இன்னைக்கு பொதுப்பணித்துறையின் கீழ் வருகின்ற 8,000 ஏரிகள் முதற்கட்டமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இன்றைக்கு அந்த ஏரிகளை புனரமைக்க அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த ஏரிகளை தூர்வார உத்தரவு போட்டு விவசாயிகளே அந்த வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற ஏரி குளம் குட்டை எல்லாமே தூர்வாரப்பட்டது. இன்னைக்கு மழை காலங்களிலே பருவகால மழையிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. கோடை காலத்திலே குடிநீருக்கு பயன்படுத்தது. நிலத்தடி நீர் குறையாமல் பார்த்துக் கொண்டோம். அப்படி குடிமராமத்து திட்டத்தை சுமார் 1,150 கோடி ரூபாய் செலவு செய்து உங்களுக்காக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டத்துக்கு மூடு விழா பண்ணிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, இது என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி? இல்ல, எஞ்சிய 6,000 பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கிற 6,000 ஏரிகள் தூர் வாரப்படாமல் இருக்கிறது. அந்த ஏரிகள் தூர் வாரப்பட்டால் அங்க இருக்கின்ற விவசாய குடிமக்களுக்கு அந்த வண்டல் மண்ணை அள்ளி அவர்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துவாங்க. அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. இன்றைய தினம் ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? அள்ள முடியுங்களா? விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு ஒரு லோடு மண் அள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில பாக்குறீங்க. அதிமுக ஆட்சியில எப்படி பார்த்தீங்க? யார் வேணாலும் போய் விவசாயிகளா இருக்கின்றவர்கள் யார் வேண்டாலும் அங்காக இருக்கின்ற ஏரி குளங்களிலே அங்க இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளி இயற்கை உரமாக அந்த நிலத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இதுதான் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. அதே போல தடுப்பணை ஆளுநர் குமாரமங்கலம் அம்மா இருக்கின்ற பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் உபரியாக வெளியேறி வருது. அது போய் கடல்ல கலக்குது. ஆனாங்க தடுப்பணை கட்டப்பட வேண்டும். அதன் மூலமாக தண்ணீரை தேக்கி அந்த பயிர்கின்ற விவசாயிகளுக்கு நீரை வழங்க வேண்டும். அதுதான் அற்புதமான திட்டம். அங்கே ஒரு கதவணை 400 கோடியில கொண்டு வந்து அது முடிகிற தருவாயில் இருக்குது. அதுவும் நஞ்சை புகழூர் கரூருக்கு பக்கத்துல நான் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கு ஒரு தடுப்பணை 430 கோடியில ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் ஆமை வேகத்தில் நடக்குது. அது மட்டுமல்ல, மேட்டூர்ல இருந்து இன்றைக்கு கடல்ல கலக்கின்ற வரை 3 இடத்துல தடுப்பு அங்கங்கே கதவணை கட்டுவதற்காக திட்டமிட்டப்பட்டு நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன். அது கூட பொறுக்க முடியாத விடியா திமுக அரசு வந்தவுடன் அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இவர்கள் எங்கே விவசாயிகளுக்காக நன்மை செய்தார்கள்? 3 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்தார்கள். 3 ஆண்டு காலத்திலே விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது? இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு வேதனை தான் மிஞ்சியது. வேதனை தான் மிஞ்சியது. இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் விவசாய குடிமக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் விவசாயிகளுக்காக உழைக்கின்ற கட்சி, விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி, விவசாய பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சி. விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் வேண்டும் என்று சொன்னார்கள். விவசாய குடிமக்கள் தடையில்லா மின்சாரம் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதை ஏற்று 1/4/2021 விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். எல்லாம் சாதனை அல்லவா? அதோட விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் பம்பு செட்டு வாங்குவதற்கு மானிய விலையில நாங்க கொடுத்தோம். அதே போல
விவசாயிகள் இன்னைக்கு மானிய விலையிலே டிராக்டர்கள், பவர் டில்லர், ஸ்ப்ரேயர் நிறைய கொடுத்தோம். இன்னைக்கு 50% மானியம். டிராக்டர் 8 லட்சம்னா 4 லட்சத்துல மானியத்தில் கொடுத்தோம். விவசாயிகளை வாழ வைத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதோடு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை இன்னைக்கு நெல்லாகட்டும், இல்லது மஞ்சள் ஆகட்டும், இல்லது பாக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருளை விலை வீழ்ச்சி அடைகிற பொழுது அங்கங்கே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே சேமித்து வைத்து விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியிலே பணத்தை கொடுத்து விலை ஏறிட்ட பொழுது அந்த குடோனில் இருந்து அந்த விவசாயி தம்முடைய பொருளை விற்று லாபம் அடையலாம். அதையும் அதிமுக ஆட்சியில் தான் பண்ணுவாங்க. இப்படி எப்படி விலை வீழ்ச்சியில் இருந்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அப்பொழுது மத்திய அரசிலே போராடி வாதாடி அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. அதற்காக 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. அது ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். அந்த வழியாக அங்கே இருக்கின்ற முதலமைச்சரிடத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். நம்முடைய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற சகோதரர் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் ஈரோடு தெலுங்கானாவுக்கு சென்று தெலுங்கானா முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய பகுதி வறண்ட மாவட்டம், வறண்ட மாநிலம், இன்றைக்கு தண்ணீருக்கு அண்டை மாநிலத்தில் நம்பி இருக்கின்றது. நாமெல்லாம் தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். ஆக எங்களுக்கு கோதாவரி காவிரி இணைப்பை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே அழகாக நான் ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் தாராளமாக இன்றைக்கு தெலுங்கானாவிலிருந்து தண்ணீரை கொண்டு செல்லலாம் என்று அழகாக ஒத்துக்கொண்டார். பிறகு ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து நம்முடைய இரு அமைச்சர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரும் சொன்னார், நாமெல்லாம் தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஆகவே இந்த வறட்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், விவசாயிகளுக்கு பொன் விலை பூமியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், விவசாயி செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீர் தேவை. ஆகவே நானும் அதற்கு உதவி செய்கிறேன். நீங்கள் எப்பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆந்திரா வழியாக நீங்கள் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழு சம்மதம் தெரிவிப்பேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்தார். இன்றைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பாக 2021 தேர்தல் நேரத்தில் நாங்கள் தேர்தல் அறிவிப்பாக வெளியிட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கோதாவரி காவிரி இணைப்பு நிறைவேற்றப்படும் என்று. திமுகவில் அந்த அறிவிப்பு இடம்பெறல. அதனால அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அப்படியே கிடப்பில் போட்டார். மத்திய அரசுக்கு எந்த ஒரு ஆதரவு கொடுக்காத காரணத்தாலே அந்த திட்டம் நிலுவிலே இருக்கின்றது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் மூலமாக மலரும். கோதாவரி காவிரி இணைப்பு நடைபெற நடவடிக்கை எடுப்போம். அதே போல காவிரி குண்டாறு 14,000 கோடியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற நாங்கள் முயற்சித்தோம். காவிரி குண்டாறு திட்டம் 14,000 கோடியில் அதை கொண்டு வந்தோம். முதற்கட்டமாக நாங்கள் டெண்டர் விட்டு அறிவிச்சாளர் புதுக்கோட்டையில் அந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன். அப்படி அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது வறட்சியா இருக்கின்ற 5 மாவட்டம் திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், இந்த 5 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள் நிரப்பப்பட்டு இந்த காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இந்த தண்ணீர் இந்த வறண்ட 5 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள் நிரப்பப்பட்டு குடிநீர் தேவைக்கு தேவையான நீர் கிடைக்கும். நிலத்தடி நீர் உயரும். வறண்ட பூமி பசுமையான பூமியாக காட்சி அளிச்சிருக்கோம். அதிமுக அரசு இருந்தால். துரதிருஷ்டவசமாக நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் இன்றைக்கு நாம் போராடி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுக்காக